ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். ஒவ்வொரு வாரமும் தர்மையான இந்த நேரத்தில் உங்கள் சமாதானத்தின் நேரம் எங்கள் திருச்சபையின் மூலமாய் நமது கிராஸ் டிவியில் விசேஷமாய் ஷாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்று சொன்னாலும், ஒருவேளை ஜெப குறிப்பு ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் என்னோடு கூட என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிளாஸ் டிவியில் தர்மையான மாலை நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. தொடர்ந்து பார்க்கும்படி அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷமாக நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே என்னுடைய ஆராதனை ஒழுங்குகள் கொடுக்கப்படும். அதை பார்த்து எங்களோடு கான்டாக்ட் பண்ணி ஒருவேளை எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். இந்த நாளிலும் விசேஷமாய் கடந்த வாரமும் ஸ்தோத்திரம் கர்த்தர் மகிமை, இந்த வாரமும் குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியில் தான் கர்த்தரை வார்த்தை கொடுக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பல்லுகவும் பெருகவும் பண்ணுவார். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் ஜனத்தின் மேல் இருப்பதாக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஸ்தோத்திரம், நான் உன்னை பல்லுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அருமையான பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெருக்கத்தின் தேவன். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க பல்லுகி பெருகி பல ஜனக்கூட்டமாய் மாறுவீர்கள். முதல் மனிதன் ஆதாமை படைக்கும் போது ஆண்டவர் நீ பல்லுகி பெருகின்னு சொன்னார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நாம் பெருக வேண்டும். தாவீது ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி. ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அவங்க நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும், சமுதாய வாழ்க்கையானாலும், உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும், பொருளாதாரத்தின் காரியமானாலும், வியாபாரமான ஊழியமானாலும் விருத்தி அடைவது உண்மையே. அவனை கர்த்தர் கூட இருக்கணும். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார், நான் உன்னை பல்லுகி பெருக பண்ணுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:16, ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை. பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வேறும்னு சொன்னா அதுக்கான நிபந்தனைகள் கட்டளைக்கு நான் உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது நம்ம எல்லா பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியும் போது, அதுக்குரிய நிபந்தனையை நான் ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை. அங்கே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வழி வருதுன்னா, டாக்டர்கிட்ட போகிறோம், எதற்காக கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மருந்து வலி குறையும்னா அதுக்கான மருந்து மாத்திரைகள் ஊசியை போடுறாங்க. இல்லை, வலி மட்டும் மாறணும், டாக்டர் அப்படி பார்த்துட்டு விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்க போகிறது இல்லை. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அமைஞ்சு இருக்கிறது. கர்த்தர் பெருக செய்ய தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கின்படி நாம் நடக்கும் பொழுது மாத்திரமே பெருக்கமும் ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் வருகிறது. இங்க சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம், உன் குமாரனை ஒப்பு கொடுத்தபடியினால். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, அவருடைய மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் சந்ததியே, ஆண்டவருக்கு மகிமை, ஆபிரகாமுடைய சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்காங்க. சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல்
உன் சந்ததி ஆமென் ஸ்தோத்திரம் சத்துருக்களின் வாசல்களை மிதிப்பார்கள். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கொடுப்பதற்கு ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் தன் மகனையே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் நம்மளுக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இனி இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தாமதமே பண்ணல. ஆண்டவருக்கு மகிமை. சொன்ன உடனே ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு இருந்தது. பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். ஒப்பு கொடுத்தல் நம்ம ஆண்டவற்றை பார்க்கிற ஒரு முக்கியமான 3 காரியத்தில் ஒன்று. நிறைய காரியம் நம்ம ஆண்டவற்றை கற்றுக்கொள்ளலாம். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார், பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறினார். யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு வைத்தார். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆபிரகாம்கிட்டையும் நம்ம பார்க்கிற முக்கியமான காரியத்தில் ஒன்று, தன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை ஒப்பு கொடுக்கிறார். அங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால் ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் இன்னும் மர்மனையாட்டியுடைய பையன் வேற இருக்கிறான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் புத்திரன் ஏகசுதன் நேசிக்கிறியப்பா, உன் நேசகுமாரன் எனக்கு நீ தகன பலியிடணும். ஆண்டவருக்கு மகிமை. எந்த ஆலோசனை கேட்கல. ஸ்தோத்திரம். யாற்றிப்பே நிக்கல. அருமையான கர்த்தர் நேரா அவன் மகனை கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம். கத்தி எடுத்தாரு, விறகட்டை எடுத்தார், நெருப்பு எடுத்தாரு. நேரா அவன் மோரியா தேசத்தின் மலையில ஆண்டவர் சொன்ன இடத்துல நிக்க. பிள்ளைகளே, இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கைய தேவனுடைய ஆசீர்வாதம், அவன் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பெருக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற காரியத்திற்கு வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ, உங்க சபைக்கு போகிற ஊழியக்கார வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், அவன் ஒருவேளை நீ கீழ்ப்படியக்கூடிய வார்த்தைகள் வரும் என்று சொன்னால், அமே அங்க போய் இங்க போய் ஆலோசனை கேட்டு அவங்களோட ஆலோசனை இல்ல. கீழ்ப்படிந்து பாருங்கள். கீழ்ப்படிதல் குறித்து ஒரு சின்ன சம்பவத்தை நான் கற்றுக்கொண்டேன். அமே அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியர் அமேன் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் பையனை எடுத்து வளர்த்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அந்த பையன் ஸ்தோத்திரம் அவன் நல்லா படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருந்த பையன், அவனை எடுத்து நல்லா படிக்க வச்சாங்களாம். நல்லா உருவாக்கி விட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவனை உற்சாகப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா படிச்சான். பாஸ்டர் காட்டிலும் நல்லா அதிகமா படிச்சான். ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம். உடனே படிச்சு முடிச்சு பாஸ்டர் வந்தானா, அந்த ஊழியக்காரோடு கூட இருந்தான், ஊழியத்தில் ஈடுபட்டான். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். ஒரு நாள் இந்த போதகர் தம்பியை கூப்பிட்டு, தம்பி நம்ம குறிப்பிட்ட தேசத்துக்கு, நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகணும் வாடான்னு கூப்பிடும் போது 2 பேரும் சேர்ந்து போனார்களாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 2 பேரும் போனாங்களாம். ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த கிராமத்துக்கு 2 பாதை, ஒன்று காட்டு வழியாய் போகிற பாதை, ஒன்று ஆற்று வழியாய் போகிற பாதை. அது படகுல தான் போகணும். உடனே ஊழியர் சொல்லி இருக்கிறார், தம்பி நம்ம படகு வழியா போறோம், சாயங்காலமான நேரம் காட்டு வழியில போனா ஒருவேளை காட்டு விலங்குகள் ஒருவேளை வரலாம், எனவே நாம் ஒருவேளை படகுல போவோம். அவன் சொன்னானா, என்ன படிச்ச பையன் ஸ்தோத்திரம், நல்லா படிச்சிருக்கிறான். அவன் பாஸ்டர் சொன்னான், பாஸ்டர் உங்களுக்கு விசுவாசமே இல்லையே. ஸ்தோத்திரம். அவன் அறிவை நம்பினான். பாஸ்டர் அனுபவத்தை நம்பினார். இவன் அவன் அறிவை நம்பி சொன்னானா, ஸ்தோத்திரம் பாஸ்டர் போவோம், ஒன்றும் அதெல்லாம் செய்யாது, கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு அவன் சொன்ன. உடனே போதகர் சொன்னான், நீ என்ன பண்ணா, நீ காட்டு வழியா வா, நானா படகு வழியா வாரேன். ஸ்தோத்திரம். இவர் படகுல ஏறி இந்த கிராமத்துக்கு போயிட்டாரு. இவன் காட்டு வழியாய் நடந்து வருகிறான். ஸ்தோத்திரம். அப்போ கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவன் மிருகத்தின் சவுண்டு கேட்குது. கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனாலும் தைரியத்தை வளவரைத்தவனாய் அவன் அப்படியே மெதுவா கடந்து போகிறான். ஸ்தோத்திரம். ஏத்தாப்புல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய புலி வந்து நின்னுச்சான். பார்த்த உடனே இவனுக்கு வேத்து விறுவிறுத்து புலி வந்து நிக்குது. என்ன செய்யனே தெரியல. அமேன் ஸ்தோத்திரம். உடனே முழங்கால் போட்டானா. ஸ்தோத்திரம். முழங்கால்னு கை கூத்தி ஜோம் பண்ண ஆரம்பிச்சானா. ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். சில நேரங்கள் ஆலயத்தில் ஆராதனையில்
கூட்டங்களில் நம்மளும் சில இடத்துல பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒருவேளை இவனு கண்ணை திறந்து பார்த்தா அந்த புளியும் முழங்கால நின்று, இது ஒரு சமயம் எடுத்துக்காட்டு தான், புளியும் முழங்கால ஜெபம் பண்ணிச்சான். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, ஸ்தோத்திரம். இவனு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அது ஜெபிக்கிற புலியா இருக்குது, நம்மளை ஒண்ணுமே செய்யாது என்று சொல்லி அவன் ஜெபத்தை முடிச்சு புலிக்கிட்ட வந்தான். அவனு இவனை நோக்கி வந்துச்சு, உடனே பேச ஆரம்பிச்சான். ஆண்டவர் நல்லவர், நீ ஜெபிக்கிறிய, அமே நீ கிறிஸ்தவ புலியா அப்படின்னு கேட்டான். சொல்லி, ஆமா ஸ்தோத்திரம், அமே நான் அந்த காட்டு வழி அந்த ஊருக்கு போகிறேன், ஸ்தோத்திரம், நீ எதுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு புலிகிட்ட கேட்டானா. அந்த புலி சொன்னதான், அமேன் ஸ்தோத்திரம், ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஆகாரம் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும், அதான் ஜெபம் பண்ணி நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னுச்சான். யோசித்து பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெரியவர்கள் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம அறிவு என்ன சொல்லுதோ, எனக்கு தெரியாதா, ஸ்தோத்திரம், இங்க போனா இது நடக்கும், அதை போனா அந்த அறிவு இருக்குது, ஸ்தோத்திரம். அமேன் செல்லத ஊழியக்காரங்க சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் வார்த்தை கீழ்ப்படுகிறீங்களா? ஸ்தோத்திரம், தலைமை போதர் கையில் அடங்கி இருக்கிற அன்பு உடன் ஊழியர்களே, உங்கள் தலைமை போதகர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீ அவனை ஒப்பு கொடுத்தபடி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்க. ஸ்தோத்திரம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் நிரப்பும்படிக்கு. ஆண்டவரே அம்மை மேல சிநேகம் அல்லது ஆண்டு மேல அன்பு வைக்கிற தேவண்ட பிள்ளைகளை பள்ளிக்கு பெருக செய்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. முதல்ல சொன்ன ஸ்தோத்திரம், நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆமென், கர்த்தரனை பள்ளிக்கு பெருக பண்ணுகிறார். இரண்டாவது, என்னை சிநேகிக்கிறவர்கள், அதிகாலையில் தேடுகிறவர்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். பரிசுத்தவான்கள் வாழ்க்கை எல்லாம் பாருங்க, ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க, பலி செலுத்தினாங்க. அவங்க பலி செலுத்த செலுத்த ஆண்டு நோக்கி கூப்பிட கூப்பிட கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். ஆண்டரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு எந்த தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தரை விருத்தி அடைய செய்கிறார். உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யார் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்த்திருப்போம், கஷ்டத்தில், கவலையில், நெருக்கத்தில், பாடுகளில் வந்து எத்தனை பேர் ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கார் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவரை தேடுறாங்க, ஸ்தோத்திரம், உபவாசம் பண்ணி தேடுறாங்க, ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடுறாங்க, அதிகாலையில் ஆண்டவரை தேடுறாங்க, வேதத்தின் மூலமாய் ஆண்டவரை தேடுறாங்க. வேதம் சொல்லுகிறது அல்லவா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மகளே மகனே ஆண்டவரை தேடு. இன்னைக்கு உலகம் கொஞ்சம் நேரம் இருந்தா அவன் எங்கேயாவது போலாமா அப்படின்னு நினைக்கல. நீ நேரம் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஓடிவா. நான் சபையில் இப்படி சொல்லுவேன், நேரம் இருந்தா அவங்க நேரம் ஆலயத்தில் செலவழிக்கப்படட்டும். நம்மள எல்லாருக்கும் ஆசை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், ஆனா நேரத்தை கொடுத்தாதானே அவர் ஆசீர்வாதம் உண்டு. இன்னொரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். 3 காரியத்தை சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே. முதலாவது, ஆமென், ஒரு கீழ்ப்படிதலும் ஒப்பு கொடுத்தலும் எந்த தேவன்ட பிள்ளை வாழ்க்கையில் இருக்குதோ அவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இரண்டாவது சொன்ன, ஆண்டவர் மேல அன்பு வைத்து ஆண்டவரோடு நேரத்தை யார் செலவழிக்க விருப்பப்படுகிறார்களோ, நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெருக்க நிச்சயமா வரும். மூணாவது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம், ஜனங்கள் வாயினால் என்னை கனம் பண்றாங்க, இருதயமோ தூரமா இருக்குது அப்படிங்கிறாரு.
நல்லா துதித்து பாருங்க. ஒரு சில காரியத்தை நான் வேகமா சொல்றேன். ஆமென். நீ சங்கீதம் 50:23 கர்த்தரை துதித்து நீங்க கனம் பண்ணணுமா? ஆமென். யோவான் 12:26 ஊழியம் செய்து கர்த்தரை கனம் பண்ணணுமா? நீதிமொழிகள் 3:9 ஆமென் கர்த்தர் கொடுக்கிற ஆமென் தசம பாகம் காணிக்கை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணுமா? ஆமென். யோவான் 15:8 நல்ல சுபாவங்கள், நல்ல கேரக்டர் கனி கொடுத்து நான் கர்த்தரை ஆமென் கனம் பண்ணணுமா? நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னா என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இதை பார்க்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை கீழ்ப்படிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக செய்யணும்னா முதலாவது வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கட்டும். ரெண்டாவது, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிங்க. ஆண்டு சமூகத்தில் அடிக்கடி அமர்ந்து காத்துருங்க. உங்க வேலை நேரம், குடும்ப நேரம் போக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூணாவது, எப்படிலாம் கர்த்தரை கனம் பண்ண முடியுமோ எல்லா விதங்களிலும் சரீரம், நம்முடைய நாவு, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு எல்லாம் கர்த்தரை கனம் பண்றதா இருக்கட்டும். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமா சொல்ல முடியும், நான் ஒரு பெருகிற பாத்திரமாய், கர்த்தரனை பெருக வைக்கிற தேவனாய் நிச்சயமாய் எனக்கு வெளிப்படுவார். ஜெபம் பண்ணட்டா? ஸ்தோத்திரம். உங்க தேவைக்காக ஜெபம் பண்றேன். உங்க வியாதி நீங்க ஜெபம் பண்றேன். என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்கள் சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான இந்த நேரத்தை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. வியாதி மறையட்டும், போராட்டம் நீங்கட்டும், கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் மகிமையோடு கூட நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.